எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம். தனுசு ராசி நேயர்களே, இத்தனை நாள் 7ஆம் பாவத்திலே உங்களுக்கு குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். 7ஆம் பாவம் நல்ல வீடு தாங்க. அதிலே அவர் லோகமூர்த்தியாக சஞ்சாரம் செய்தார். அந்த மூர்த்தி நிர்ணயம் சரியில்லாமல் இருந்தது. அடுத்து உங்களுக்கு 8வது ராசிக்கு உள்ளே வரப்போறார். இங்கே தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் 8வது ராசியிலே வரும்போது பதவி இழக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். வாலி 8லே பட்டமிழந்தது என்கிற பாடல் வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த காலத்தில் நிறைய கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க ரிசெஷன் சொல்லி சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு அமெரிக்காவிலேருந்து ஃபோன் கால் வருது, ஓவர் நைட்டில் ஒரு 3000 பேர்த்தை நிறுத்திடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தனுசு ராசி அன்பர்கள், குறிப்பாக ஐடி துறையில் வேலை செய்பவர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இதற்காக எதிர்பார்த்து காத்திருங்கள். இந்த மாதிரி என்றைக்கு வேணால் ரிசெஷன் வரலாம். நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. ஒரு 3 மாத காலத்திற்குள் உங்களுக்கு வேறொரு நல்ல வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. 8ஆம் பாவத்திலே வந்தால் அவர் ரஜதமூர்த்தியாக, அதாவது தாமரமூர்த்தியாக உள்ளே வருகிறார். கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க, யமதர்மனுக்கு சதய நட்சத்திர தினத்தன்று போய் ஒரு வழிபாடுகளை செய்துவிட்டு வர வேண்டும். நான் முன்னே சொன்ன மாதிரி ஈஸ்வரனுக்கு விபூதி அர்ச்சனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். விபூதியை வச்சு அபிஷேகம் அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கு இந்த மாதிரி 8ஆம் பாவத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலே இருந்து உங்களுக்கு உடனடியாக விடுதலை என்பது கிடைக்கும். அதே போல் என்ன பண்ணுங்க, எறும்பு புற்றுக்களுக்கு அரிசி மாவும் வெல்லமும் கலந்து போட்டுட்டு வாருங்க. குறிப்பாக எருக்கஞ்செடிக்கு கீழே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு தானமாக போட்டு வரும்போது உங்களுக்கு இந்த 8ஆம் பாவத்திலே குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சோதனையான காலகட்டத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வர முடியும். தனுசு என்பது, அதாவது தனுசு ராசி என்பது நெருப்பு வீடு. அதனால் ஹோமங்களிலே கலந்து கொள்வது, திருவண்ணாமலை ஒரு முறை செஞ்சு விட்டுவார், நெருப்பு ஸ்தலம் ஒரு வாட்டி செஞ்சுட்டு போயிட்டு வாங்க. அதே போல் ஹோமங்களிலே கலந்து கொள்வதும், அந்த ஹோமங்கள் செய்பவர்களுக்கு அந்த ஹோமத்திற்கு கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, ஹோமம் பண்ணுவாங்க, இப்போ குருபெயர்ச்சி யாகங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று யாகங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்து அந்த யாகத்திற்கு ஹோமத்திற்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுங்கள். குறிப்பாக நெய் வாங்கி கொடுங்க. அந்த ஹோமத்திலே ஊற்றக்கூடிய நெய்யை அதை விளக்கு எரிக்கக்கூடிய நெய், கோயிலுக்கு நெய் தானமாக கொடுங்க. விளக்கு எரிக்கிறதுக்கு, அல்லது தூங்கா விளக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி விளக்குகளுக்கு நெய்யை வாங்கி தானமாக கொடுங்க. மிக அற்புதமாக உங்களுக்கு இந்த குருவனுடைய கெடுபலன்களிலிருந்து சிறப்பாக நீங்கள் வெளியே வர முடியும். 8ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும். சனி ஏற்கனவே உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறார். சுகஸ்தானத்திலே அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் உடல் ரீதியான பிணிகள், நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சின்ன சின்ன நோயினுடையாக இருந்தாலும் நீங்களே என்ன பண்ணாதீங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டு மெடிக்கலில் போய் சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு மருத்துவரை பார்த்து சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் டிராவல் சார்ந்த விஷயங்களும் இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. பசங்கள்லாம் பைக் எடுத்துகிட்டு போக பார்க்குறதுக்கே பயமாக இருக்குங்க. இரவு நேரம் பசங்கள்கிட்ட பைக்கு கொடுத்து அனுப்பாதீங்க. சுகஸ்தானம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயாருக்கு சற்று நோய் நொடிகள், அதன் மூலமாக மருத்துவ செலவுகளை தருவதற்கு காரணமாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த சஞ்சார காலகட்டத்தில் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ, குறிப்பாக தாயார்களுக்காக என்ன பண்ணணுங்க, நீங்கள் மருத்துவமனைகளுக்கு சென்று வர வேண்டிய, அங்கே விரைய செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அங்கே உருவாக்கி கொடுப்பதாக இருக்கிறது. அதனால் நான் சொன்ன அந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. அங்கே 9ஆம் பாவத்திற்கு சிம்மராசிக்கு உள்ளே வரக்கூடிய அந்த அதிசாரமாக செல்றாருன்னு சொல்கிறோமா இல்லையா, போகும்போது அவர் தாமரமூர்த்தியாக தான் உள்ளே போகிறார். ஆனால் வெளியில் வரும்போது, அதாவது வருடத்தின் பிற்பகுதியிலே அடுத்த பிப்ரவரியிலிருந்து உங்களுக்கு சொர்ணமூர்த்தியாக சஞ்சாரம் செய்ய போகிறார். மீண்டும் ஒரு 8ஆம் பாவத்திற்கு வந்தாலும் சொர்ணமூர்த்தியாக வருவதாலே உங்களுக்கு கடுமையான பலன்கள்லாம் குறைந்து விடும். அங்கே தான் நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த மூர்த்தி நிர்ணயம் என்பது அங்கே தான் நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னதான் அவர் சாதகமற்ற ஒரு பாவத்திலே சஞ்சாரம் செய்தாலும் அவருடைய பார்வையினாலே அவர் சனியவும் கண்ட்ரோல் பண்ண போகிறார். அதனால் சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களையும் அவர் குறைக்கப் போகிறார். சொர்ணமூர்த்தியாக பிற்பகுதியிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு இந்த பெரும்பாலான செலவுகள் எல்லாம் குறைத்து கொடுக்க போகிறார். அதனால் ஆரம்ப காலகட்டங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருந்து பிற்பகுதியிலே சற்று ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆரோக்கியம் என்பதில் கவனம் தேவை. பொருளாதாரமும் ஓரளவுக்குத்தான் சுமாராக இருக்க போகிறது. அதனால் ஜாக்கிரதையாக
புதிய முயற்சிகளை செய்வதெல்லாம் தவிர்த்து விட்டு பொருளாதாரத்திலே சர்வஜாக்கிரதையாக இருந்து கடன் காட்சிகளிலே சிக்காமல் புதிய முயற்சிகள் பண்ணுறேன், புதிய தொழில் பண்ணுறேன்னு கடனில் போய் மாட்டிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை பண்ணுங்கள், சொந்த தொழில் பண்ணுங்கள், இல்லையா ஒரு இடத்துல வேலைக்கு போங்க. அதுதான் உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய நிலைமையிலே அந்த மத்தியம வயதிலே இருப்பவருக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அட்வைஸாக நான் இதன் மூலயமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே நம்மளுடைய கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கும்போது நாம் புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். திசாபுத்திகள் என்னதான் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த மாதிரி கோச்சார கிரகங்கள், முக்கியமான வருட கிரகங்கள்லாம் கெட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே புதிய முயற்சிகளை நிச்சயமாக நீங்கள் தள்ளி போட வேண்டும். கணவன் மனைவி உறவு முறைகளில் சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலெல்லாம் உறவு முறைகள் எல்லாம் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு சரின்னு போகணுங்க. சரின்னு போனால் பிரச்சனைகள் இல்லாமல் சமாளிக்க முடியும். அதனால் இந்த 9ஆம் பாவத்திலே குரு சிம்மராசிக்கு வரக்கூடிய காலத்திலே கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். தீர்த்த யாத்திரை சென்று கடலிலும் நதியிலும் நீராடி விட்டு வாருங்கள். அது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும். மொத்தத்திலே இந்த தனுசு ராசி நேயர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய பயிற்சி இது என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நாம் சொன்ன அந்த பரிகாரத்தை அவசியம் செய்து வாழ்க்கையிலே வெற்றி அடையலாம். நன்றி. மகர ராசி நேயர்களே, இத்தனை நாட்கள் 6ஆம் பாவத்திலே உங்களுக்கு குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தால் 6ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குருவினாலே சத்திய மாமுனி 6லே இருகாலிலே தலை பூண்டதும், அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், போலீஸு, கோர்ட்டு, கேஸு போன்ற விஷயங்களில் 6ஆம் பாவம் என்பது சத்ரு ருண ரோகஸ்தானம். மருத்துவமனைகளுக்கு செலவு செய்கிறது, இப்படியெல்லாம் இருந்துட்டு இருந்ததுங்க. அவர் என்னதான் அங்கே சொர்ணமூர்த்தியாக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய பாவம் சரியில்லை இல்லையா? அதனால் மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட 6ஆம் பாவம், அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வருபவர்களுக்கு இது மிகப்பெரிய நிவர்த்தியான காலமாக இருக்க போகிறது. ஏன்னா அவர் ரஜதமூர்த்தியாக உள்ள வரார். எங்கே? கடகராசிக்குள்ள 7ஆம் பாவத்துக்குள்ள வரார். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய வரன்களுக்கு நிச்சயமாக இங்கே திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள். 2ஆம் தாரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக இங்கே அந்த பாக்கியம் கைகூடக்கூடிய அமைப்புகள் இங்கே இருக்கிறது. பிள்ளை பெறுவதற்காக, குழந்தைகளுக்காக தள்ளி போகுது சார், குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு குழந்தை ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்க போகிறது. சனியினுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறது. ஏற்கனவே மகர ராசிக்கு சனி நல்ல பலன்களை தருவார். 3லே சனி மறைவது என்பதும் மிகச்சிறந்த யோக பலன்களை செய்வதாக இருக்கிறது. ராகுகேதுவை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சிறப்பாகவே அமையப் போகிறது. அடுத்தது அதிசாரமாக சிம்மராசிக்கு 8ஆம் பாவத்திற்கு குரு உள்ளே போகும்போதும் அவர் அங்கே ரஜதமூர்த்தியாக தான் உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வர்றது தான் அவர் லோகமூர்த்தியாக, வக்கர நிவர்த்தியாகி லோகமூர்த்தியாக வருகிறார். அதனால் ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன்களையும், 2வது பாதி என்பது சுமாரான பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் ஓரளவு சுமாராக இருக்கும். இத்தனை நாட்கள் மருத்துவம் வீண் செலவுகள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் நின்று ஓரளவுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது. ஒன்றா திருமணமாகவோ அல்லது மேற்படிப்பிற்காகவோ, குழந்தைகளுடைய கல்லூரி சேர்க்கைக்காகவோ, பள்ளி சேர்க்கைக்காகவோ, நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் ஒரே செலவு செய்வதற்கு தயாராக இருங்கள். நிலவீடு என்பதாலே நீங்கள் தங்கம், ஏற்கனவே சொர்ணம் எல்லாருமே அணியிறோம், புஷ்பராகம் அணியலாம். மஞ்சள் நிற உடைகளை அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தலாம். குருவுக்கு மஞ்சள் பட்டு சாற்றி ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். மிகச்சிறப்பாக உங்களுக்கு அது வேலை செய்யும். ஏழை எளிய பெண்களுடைய திருமணத்திற்காக முயற்சி செய்யும், அதாவது உதவி செய்யுங்கள். அவ்வாறு உதவி செய்யும்போது என்ன ஆகுதுங்க, உங்களுடைய வீட்டிலே நற்காரியங்கள் நடப்பதற்கு. ஏன்னா தானம் ரொம்ப தர்மம் தலைகாக்கும்னு அதனால தான் சொல்லப்பட்டிருக்குங்க. 8ஆம் பாவத்திலே வரக்கூடிய அந்த அதிசாரமாக 3 மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். சற்று ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மீண்டும் மருத்துவ செலவுகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டத்திலே ஈஸ்வரனுக்கு விபூதி வாங்கி கொடுத்து விபூதி அபிஷேகம் செய்து கொண்டால் உங்களுக்கு அது பெரிய பாதிப்புகளை தராமல் நீங்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். மற்றபடி இத்தனை நாட்கள் நீங்கள் கடினமாக கஷ்டப்பட்டு வந்த மகர ராசி நேயர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாக அமையப்போகிறது.
நிச்சயமாக அதுலேருந்து ரிலீஃப் ஆகி என்ன ஆகிடுவீங்க, ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடலாம். இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி.